வேகம், துடிப்பு, ஆணவம், திமிரு எல்லாம் பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அடங்கவே அடங்கான்னு திட்டுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வாழணுன்றதுக்கான விஷயங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சுட்டு அப்புறமா வெளில வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாப்பி, அப்பா நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அழகாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க 10 பேருக்கு சொல்லி கொடுத்து இவங்க 10 பேர் வேலை வாங்குகிற அளவுக்கு ஒரு திறமை தாட்டியும் உங்கள்கிட்ட இருக்கும். இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. அதிகமாக வந்து லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? இது ரொம்ப ட்விஸ்டான ஒரு கொஸ்டின் தான். காதலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து அது ஒரு பெரிய. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து 12 ராசி நேயர்களுடைய குணாதிசயம், அவங்களுக்கு எது இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கீங்க. சூப்பர் மேம். இப்போ வந்து 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். சரி, குணாதிசயத்தை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குணம் தான் மனிதனுடைய எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம 12 ராசி நேயர்களுக்கும் இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசலாமா? முதல்ல இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள் தான். முதல்ல இந்த மேச ராசி நேயர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயம்? நிச்சயமாக காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம் சொல்லக்கூடியது மேசம். மேஷத்தில் வந்து பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா முதல் ராசி எப்பவுமே வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் நாங்கள் தான்ப்பா பாதையை உருவாக்குறோம் அப்படின்னக்கூடிய நபர்களாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச, அதாவது ஆட்சி பெற்ற ராசின்னு சொல்கிறோம் இல்லையா? செவ்வாயினாலே துடிப்பு, எல்லாம் வேகம் எல்லாமே இருக்கக்கூடிய ராசி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 கிட்டத்தட்ட நம்ம இப்போ நெருக்கத்தில் இருக்கும். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த 180 டிகிரியில் வரக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடமே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ராசியில் தான் உச்சம் பெறாரு. ஸோ அப்போ வந்து சனி நீச்சம் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருப்பான். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப துணிச்சலாகவும் எந்த செயலையும் இந்த சொல்லுவாங்கள்ல, நான் முன் வச்ச காலை எதுக்காகவும் பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்காத குணாதிசயன்றதை தாண்டி இந்த அடம் பிடிக்க தெரியணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட அதை கற்றுக்கலாம். ஸோ வேகம், துடிப்பு, ஆணவம், திமிரு எல்லாம் பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அடங்கவே அடங்கான்னு திட்டுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வாழணுன்றதுக்கான விஷயங்கள், அதாவது ஒரு முன்னாடி போயிட்டோன்னா பின்னாடி வந்துடுமோ வேணாமே அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. என்னன்னாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சுட்டு அப்புறமா வெளில வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி நிர்வாகத்திறன் அப்படிங்கிறதுலாம் இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாப்பி, அப்பா நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அழகாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே. நிர்வாகத்திறன் அப்படின்றப்ப இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க 10 பேருக்கு சொல்லி கொடுத்து இவங்க 10 பேர் வேலை வாங்குகிற அளவுக்கு ஒரு திறமை தாட்டியும் உங்ககிட்ட இருக்கும். பிடிவாத குணம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு எப்போயுமே ஆளை வச்சு இடப்படக்கூடாதுல்ல, கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் டெரராக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்கக்கிட்ட ஒரு அன்பான ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க பொண்ணுங்கன்னு நிறைய அந்த கேட்டகரிலாம் வேறு இருக்குது. இதில் என்னென்னா, இது ஏன் இவங்க கூட போய் பழகக்கூடாது, ஏன் பொம்பளை பிள்ளைங்களோட பேசுகிற என்ன தப்பு, அதை ஏன் நீ பிரித்து பார்க்குற, நான் எப்படியோ அந்த பிள்ளையும் அப்படி தான் அப்படின்ற அளவுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு குழந்தைத்தனமாக மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்க டெரராக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய பக்குவம் இவங்ககிட்ட ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப யூனிக்கான விஷயம். இதை தாண்டி என்னென்னா, அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் வேணால் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது செட்டே ஆகாது அப்படின்னாலும். ஏன்னா ஒரு முன்னோடியாக ஒரு இவங்கள மாதிரி ரோல் மாடலாக நான் ப்ளே பண்ணி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிற நபர்கள் போயிட்டு நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரைட்டாக இருக்குமா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ரோலாகவே ப்ளே ஆகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய திறமை இருக்கும், அங்கீகாரம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப லேட்டாக மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனைவி வந்ததுக்கு பின்னாடி தான் யோகமே. சூப்பர். லைஃப்பில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் இவங்களுக்கு வளர்ச்சி. ஏன்னா அது வரைக்கும் சொல்லுவாங்கல்ல வீட்டிலலாம், இதெல்லாம் வந்து இது ஒரு பையன் வந்து சொன்னபடி கேட்காம இருக்கான், அவனுக்கு வந்து கால் கட்டு போட்டால் தான் அவன்லாம் ஒழுக்கமாக இருப்பான். ஊர்லலாம் போய் எல்லா அப்படியே போகிறான், சண்டைக்கு போகிறான், இதெல்லாம் என்னப்பா அப்படின்வாங்கல்ல. இந்த வர பசங்களுக்கு இந்த சண்டைக்கு போகிறதுன்றத கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், குடும்பம் வேணும். ஓகே. இவங்களுக்குலாம் வந்து இந்த எப்படி போய் இப்போ ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னா துணிச்சலாக போய் யாராக இருந்தாலும் என்ன அடிச்சுட்டு தான் பேசவே அனுப்ப, என்னடா பிரச்சனை, ஏன் மச்சான், என் அண்ணன் தம்பி என்னடா இப்படா கை வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த துணிச்சல் இருக்கும். இது ஆண்களாக மட்டும்தானா?
பெண்களுக்கும் அது இருக்கும். எதனாலும் சரி ஒரு பொது வெளியில் கூட எதுக்காகவும் பயந்துக்கிட்டு இந்த இடத்துல யாருமே பேசலை, நம்ம தன்னடக்கத்தோடு இருக்கணும், பிரச்சனைனா பிரச்சனை தான், அது எல்லாருக்கும் பிரச்சனை. தட்டி கேட்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடக்குது, இல்லை இது வந்து ஒரு மாதிரி கூடி குறுகி போய் நிற்கக்கூடிய செயல் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆணாக இருந்தால் கூட ஒரு பெண் எப்படின்னா ஒரு ஆண் மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு துணிச்சலும் அணுகக்கூடிய நிலையில் அவங்கக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அயன் பண்ண ஷர்ட்டு தான் எங்களால் மடித்து வைக்கிறது மட்டும்தான் முடியும். ஸோ ஒரே மாதிரியான ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னோட குணாதிசயங்களை மாற்றிக்காத கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே, பயங்கர எந்தோவாக பேசியிருக்கீங்க. அதாவது அந்த மேஷம் வந்து எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, குழந்த போல் இருப்பாங்க, கரடு முரடாக இருந்தாலும் வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ பொதுவாக வந்து மேச ராசி அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ மேச ராசினா அதிகமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமா இல்லை ஜாப் செட் ஆகுமா? பிஸ்னஸ்னால் எந்த மாதிரி பிஸ்னஸ் செட் ஆகும்? நிச்சயமா. இதில் என்னென்னப்பா, இந்த சூரியன் உச்சம் பெறதுனால என்னவோ நிறைய பேருக்கு ஆசை, நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வாழக்கூடியவங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன், நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே. கிட்டத்தட்ட ஏன்னா செவ்வாயினுடைய ராசி வேறு. கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றதும் மிலிட்ரி விமனாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு கனவு ஆசையாகவே இருக்கக்கூடிய நிலை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் வேறு மாதிரி ஒர்க் தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த ஒர்க்குக்கு கூட அங்கே கூட சரி, நமக்கு மேலே இருக்க ஒரு முதலாளியோ யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா பிடிக்காது. அதாவது அட்வைஸுன்றதை தாண்டி ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்களே, இவங்களை குறை சொல்லிட்டா நீ என்னையா வேலை தருது, நான் பாரு உன்ட்ட முன்னாடி நான் உருவாக்கி காட்டுறேன்னா இல்லையா பாருன்ற அளவுக்கு தூக்கி போட்டுருணும். நிறைய பேருக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு கனவாக இருக்கும். இன்றைக்கி டேக்கு வந்து அவங்க ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, ஒன்று ப்ரைவேட்டாவோ அல்லது கவர்மெண்ட்லேயோ இருக்காங்கன்னா கூட ஃப்யூச்சரில் ஒரு நாள் ஒரு பொழுதுலாம் பிஸ்னஸ் அப்படின்றத கையில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஓகே. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படிப்பு வேலை சம்மந்தப்படும் போது பார்க்கும்போது மெடிக்கல் ஓரியன்ட்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க. சொந்தமாக பண்ணாலும் அதான் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் 10 பேருக்கு நான் வேலை, ஒன்று 10 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்னோடய வேலை இருக்கணும். அட்லீஸ்ட் இல்லை என்கிட்ட பெருசாக முதலீடு போட முடியல, நானே முதலாளியாக இருந்துட்டு போகிறேனே அப்படிங்கிற நிலமையில் சின்னதாக ஆரம்பித்து ஒரு பெரிய சொல்லுவாங்க இல்லையா, பெட்டிக்கடையில் ஆரம்பித்து சூப்பர் மார்க்கெட் உருவாகிற அளவுக்கு 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த கொடுப்பனைலாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ், சர்ஜனை, அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் தான் நான் போய் படிப்பேன் அப்படின்னு அடம் பண்ணுற பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேசத்தில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். அதாவது வேலை கிடச்சிருச்சு, பிஸ்னஸ் செட் ஆயிடுச்சுனாலே அடுத்து வந்து கல்யாணம் தான், மேரேஜில் தான் போய் நிற்கும். அதாவது வந்து ஒரு காதல் ஜோதிடம் வந்ததுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கலன்னா நேர்கள் கோச்சிப்பாங்க இல்லையா? சரி, ஓகே. மேஷ ராசிக்கு வந்து மேக்ஸிமம் அதிகமாக வந்து லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? இது ரொம்ப ட்விஸ்டான ஒரு கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட என்னென்னா இவங்களுக்கு தான் சொன்னேன், ரொம்ப பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க. திருமணத்துக்கு பின்னாடி வளர்ச்சின்னு சொல்லியிருக்கேன். அதை தாண்டி காதலிக்க பிடிக்கும். பட் காதலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஒன்று இந்த பக்கம் எடுக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம், எங்களுக்கு நடுநிலை தன்மையே கிடையாது. ஓகே. இப்போ பிடிக்கலாட்டி கூட நம்ம எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த ஒர்க் எனக்கு அந்த பிள்ளைக்காக நான் விட்டு கொடுத்து பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு லவ் பிடிக்கும். லவருக்காகன்றதை விட லவ் பிடிக்கும் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு காதல் தோல்வியில் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஓகே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பொதுவாக மேஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வேகம், இப்போ இந்த பையன் இருக்கான்னு வச்சுக்கோமே, பயங்கர வேகமாக துடிப்பாக பேசுவான், ஆனால் வெளியில் ராஜா தான். இங்கே ஒய்ஃபை பார்த்தோன்னே சரௌண்டர் அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்தால் ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈகோ கிளான்ஸ் தான் இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள், லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னு எடுத்துட்டாலும் சரி, இது அப்படி கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னா ஒன்று நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை தெய்வத்தை வழிபடுவாங்க. ஸோ நம்ம மேச ராசிக்குமே வந்து அந்த மாதிரி பார்த்துடலாம் மேம். இப்போ மேச ராசினியர்கள் வந்து இந்த நம்பர்ஸ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னா அவங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட எண் எது? இவங்களை பொறுத்த வரைக்கும்ப்பா எப்பவுமே வந்து சூரியன் ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து குருவினுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய 3ஆம் நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாயினுடைய ஆதிக்கம், வீரம், தீரம், பராக்கிரமம் சொல்கிற மாதிரி இந்த 9ஆம் நம்பரும் இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ எந்த காரியம் பண்ணும்போதுமே இவங்களுக்கு இந்த நம்பர் அன்றைக்கி டேவாக இருக்கணும், ஒன்று டேட்டாக இருக்குது, அப்படி இல்லை இவங்க போகக்கூடிய நாளில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எதாவது சொல்லுவோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எது அவங்களுக்கான அதிர்ஷ்ட கலர்? செவ்வாய் அதிபதியாக வச்சுட்டு நம்ம எப்படி வேறு கலர்லாம் சொல்ல முடியுமா என்ன? இவங்களுக்கு உண்மையிலே சிவப்பு நிறம் வந்து
ஒரு அனுகூலமான ஒரு நிறமாக இருக்கக்கூடிய நிலை உண்டு. மேம் பொதுவாகவே எல்லாருக்கும் ஸ்டோன்ஸ் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணுவாங்க. ஸோ மேசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அதிர்ஷ்ட ஸ்டோன் இது. நிச்சயமாக பவளம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. ஓகே. காட், அதாவது வந்து தெய்வத்துடைய வழிபாடு தான் எல்லாத்துக்குமே அனுகூலம் கொடுக்குன்ற மாதிரி மேஷத்துக்கு உரிய அந்த அதிர்ஷ்ட கடவுள் யார்? நிச்சயமாக இவங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இவங்களோட ராசிநாதனே செவ்வாய் தான். ஸோ சுப்பிரமணியர் வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம போகும்போது நம்ம ப்ரேயர் பண்ணி மனசாலையும் சரி, கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா செவ்வாய்க்கார கடவுளே வந்து முருகப்பெருமான் எங்களோட ராசியாதிபதியாகவும் இருக்கிறதுனால ரொம்ப பெஸ்ட்டு. இதில் என்னென்னா எப்பயுமே 8வது ராசின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதிபதியே நம்ம செவ்வாய் தான். ஸோ அவங்க அந்த கடவுளை வழிபட இவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டம் எல்லாத்தையும் விலக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சூப்பர்மா.